வலி. சுசீலா, டிஃபன் ரெடியா? அம்மா, என் சாக்ஸ் எங்க? கணவன் மற்றும் மகனின் ஆணைக்கு ஏற்ப பம்பரமாய் சுழன்று கொண்டிருந்தாள் சுசி. திருமணமான 28 வருடங்களாக என் குடும்பம் இன்புற்றக்கவே அல்லாமல் வேறு ஒன்று அறியேன், பரபரமே என வாழும் ஜீவன். அவளின் பெரிய மற்றும் சிறிய நாத்தனார்களின் திருமணம், பிரசவம், மச்சினர்களின் வீட்டு விசேஷம், கணவன் மற்றும் மகன் அழைத்து வரும் திடீர் விருந்து, விருந்தாளிகள் மற்றும் வருடாந்திர மாமியார் மாமனார் திவசம் என அளவுக்கு மீறி மாதவிடாய் தள்ளிப்போகும் மாத்திரைகளை உட்கொண்டதன் விளைவு இப்போதெல்லாம் மிகவும் சோர்ந்து போனாள். அடிவயிற்றில் யாரோ ஊசியால் சுருக்கென குத்துவதை போல் வலி. டாக்டர் ருக்மணி, நிறைய மாத்திரை சாப்பிட்டதுனால வெளியேறாத இரத்தப்போக்கு உங்கள் கர்ப்பப்பையில் கட்டிகளாக இருக்குது, உடனே உங்கள் கர்ப்பை அகற்ற ஆப்ரேஷன் செய்யணும், அடுத்த மாதவிடாய் வந்தால் உங்கள் உயிருக்கே ஆபத்து என முடித்தாள். வீட்டு நபர்களின் முகம் இருண்டு போனது. எல்லா குடும்பத்து விசேஷத்துக்கும் ஓடி ஓடி செஞ்ச, இப்போ ஏன் கல்யாணம் போதா இப்படி ஆகணும், எல்லாம் என் தலையெழுத்து என வெகுண்டாள் அன்பு மகன். கணவனோ, சுசி, டாக்டரெல்லாம் அப்படி தான் பயன்படுத்துவாங்க, பையன் கல்யாணம் முடியட்டும், என் பாஸ் அவர் குடும்பத்தோடு உன் சமையலை சாப்பிட பிரியப்படுறார், ஆகட்டும், பிறகு உன் ஆப்ரேஷனை பார்த்துக்கலாம், அதுக்குள்ளே நீ செத்துட மாட்ட, உன்மேல் அமின ஊற்று சொற்கள். அடுத்தடுத்து வந்த நாட்களில் சுசியால் சுத்தமாக முடியவில்லை. அடிவயிற்றில் சுருக்கு சுருக்கு வலி, அதீத சோர்வு. காலை அவள் எழ முடியாமல் தவித்தாள். மகன், அப்பா, அம்மாவுக்கு ஆஸ்கர் அவார்டே கொடுக்கலாம், சூப்பர் நடிகை, சீக்கிரம் ஆப்ரேஷன் செஞ்சுக்க, என்னம்மா நடிக்கிறா? பெத்த வயிற்றை குத்தி கிழிக்க வார்த்தைகள். அந்த சொற்களால் அவளின் உடல் வலி வீரியம் குறைந்துவிடும். சுசி கணவனிடம் தான் தீரும் வரை வீட்டோடு வேலைக்காரியை போட சொல்ல போக, வாழை கடித்த நாயாய் பள்ளினான். உங்கள் அப்பா வீட்டில் இருந்தால் அதுக்கு பணம் வரும், கல்யாணம் ஆப்ரேஷனு எவ்வளோ செய்தது தெரியுமா? சுசி விக்கித்து போனாள். கடவுளே, அன்பாலும் பாசத்தாலும் இந்த குடும்பத்திற்கு நான் செய்ததை கணக்கிட்டால் அடுத்த ஜென்மத்திலும் கணக்கு தீராதே. முன்பு அவள் உதவி நாடி வந்த உறவெல்லாம் இப்போது எங்கே ஒளிந்து கொண்டது? சுசிக்கு தனது மாதவிடாய் முன் அறிகுறி தெரிய பயந்து போனாள். இனி புரியாத இந்த ஜந்து கடகத்தை சொல்லி பயனில்லை. அன்று மாதவிடாய் தள்ளி போகும் மாத்திரையை எடுத்தபோது அவள் கைகள் நடுங்கின. மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை. சுசி 6 மணிக்கு மேல் எழலாம் என்று நினைத்திருந்தாலும் 8 மணி ஆகும் எழ முடியவில்லை. இப்போது அடி வைத்தை யாரோ கோடாரியால் இடிப்பதை போன்ற வலி. கண்களை திறக்கவே முடியவில்லை. இளஞ்சூடான ஹார்லிக்ஸுக்கு தொண்டை ஏங்கியது. கணவனை இரக்கமற்ற சொல்லால் வாரி சுருட்டு கொண்டு இருந்தாள். அவளின் சிறுநீரில் சிறிது ரத்தம் வெளிப்பட நடுங்கி போனாள். இறைவா, இது என்ன, நேற்று தானே மாத்திரை சாப்பிட்டேன், அதான் ஆபத்தாகிவிட்டதோ? கண்கள் இருட்ட தடுமாறி காஃபி கலந்தாள். உள்ளே வந்த மகன், அம்மா, ஃப்ரெண்ட்ஸ் என் கல்யாணத்துக்கு ட்ரீட் கேட்டாங்க, விருந்துக்கு சொல்லியிருக்கிறேன், ஜமாயிச்சிடு என்ன என்றான். என்ன சொன்னாலும் செவிடங்காதில் ஊதிய சங்குதான். திடீரென, ஐயோ, இது என்ன? அடி வைத்து கூறிய ஆயுதத்தால் பிளக்கும் வலி. பிரசவத்தை விட 2 மடங்கு வலியால் ஐயோ அம்மா என சுருண்டு விழ, இரத்தப்போக்கு கட்டிகளாக வெளிப்பட சுசியின் கண்கள் நிலை குத்தின. டாக்டர், இறந்து 10 நிமிஷமாச்சு என்றார். வலியிலிருந்து சுசிக்கு விடுதலை கிடைத்து விட்டது. ஆனால் அவளின் குடும்பத்தாருக்கு அப்போதுதான் வலி தொடங்கியது. இப்போ தான் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும் போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.